கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு இருந்தாய். ஆனால் உனக்கு தெரியாமல் வாய்ப்பு உனக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருந்தது. அதை நீ இல்லை என்று சொன்னாலும் இதான் உண்மை. உனக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் நீ என்ன செய்தாய்? இது எனக்கான வாய்ப்புகள் அல்ல, இது எனக்கான செயல் அல்ல என்று சொல்லி சொல்லி வரும் வாய்ப்புகள் அனைத்தையுமே தட்டி தட்டி விட்டாய். இந்த ஒரு வாய்ப்பு நான் உனக்கு கடைசியாக தருகிறேன், புரிந்து கொள். இதற்கப்புறம் வாய்ப்பு கேட்டால் நான் எதுவும் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள், வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அது நமக்கான வாய்ப்பா என்று ஒருமுறை பார்த்துவிட்டு அந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அதை விட்டு விட்டு தெய்வமே இறங்கி வந்து நான் சொன்னால் தான் செய்வேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? வாழ்வில் உனக்கான கடைசி வாய்ப்பை தருகிறேன், இப்பொழுது நீ பயன்படுத்திக் கொள். எப்படிப்பட்ட வாய்ப்பு என்பதை நீதான் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்கள் நமக்கு தோன்றும் இது நமக்கான வாய்ப்பு தான் என்று. கெட்ட நேரங்கள் என்ன பண்ணும்? அதை தடுக்கும். நல்ல நேரங்கள் என்ன பண்ணும்? நம் மனதில் வந்து இது உனக்கானதுதான் என்று சொல்லும். ஆனால் சில விஷயம் நாம் புரிந்து கொள்வது கிடையாது. எந்த அளவு நம் வாழ்வில் நாம் புரிந்து கொண்டு நடக்கிறோமோ அந்த அளவு நம் வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி எல்லாம் வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும். நீ சுதாரிப்பாக இருக்கும் பட்சத்தில் அனைத்துமே உன் கண்ணுக்கு தானாகவே தெரியும். வாய்ப்பு எப்படி எனக்கு தெரியும் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? வாய்ப்புகள் நீ சுதாரிப்பாக இருக்கும் பட்சத்தில் தானாகவே தெரியும், புரிந்து கொள். நான் உன்னுடைய தகப்பன். உனக்கு எப்பேற்பட்ட வாய்ப்பை தர வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயம் நடந்தால் உனக்கு நல்லதாக இருக்கும் என்பதை ஒவ்வொன்றாக நான் பார்த்துதான் செய்வேன். எதையுமே நான் உனக்கு சம்பந்தமே இல்லாத வாய்ப்புகளை எல்லாம் தரமாட்டேன். உனக்கு எப்படிப்பட்ட வேலையை செய்ய பிடிக்கும், உனக்கு எப்படிப்பட்ட வேலை செய்தால் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், இப்படி அனைத்தையுமே நான் தெரிந்துதான் உனக்கு தருவேன். அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் உனக்குத்தான் தெரியும் என்று ஒரு பொழுதும் நினைத்து தவறாக செய்து விடாதே. நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன். ஒவ்வொரு வாய்ப்பையும் உனக்கு நான் தருவதற்குள் எப்படியெல்லாம் திட்டம் போடுகிறேன் தெரியுமா? ஏனென்றால் நீ எந்த விதத்தில் புரிந்து கொள்வாய் என்பதே எனக்கு புரியவில்லை. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்துமாக இருக்கிறேன், சகலங்களாக இருக்கிறேன். உனக்கு எத்தனை விஷயங்கள் வேண்டுமோ அது அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். காலம் உன் பக்கத்தில் இருக்கும். ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை எந்த இடத்திலும் அவமானப்பட விடாது. கவலைகள் இல்லாமல் இரு, உனக்கானது உன்னிடம் தேடி வரும். ஓம் சாய்ராம்.